அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் புனிதமிக்க ரமலான் மாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்திலே தொடராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் என்ற தலைப்பிலே செய்திகளை தொடராக பார்த்து வருகிறோம். அதிலே இன்றைய வகுப்பிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பான் பிராணிகளை எவ்வாறு கையாண்டிருக்கிறார்கள், அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நடைமுறைகள் எப்படி இருந்திருக்கின்றன என்பதை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி பிராணியை பொறுத்த வரைக்கும் ஹஜ்ஜுக்காக மட்டுமே கொண்டு சென்று அறுக்கப்படக்கூடிய அந்த பிராணிகளை ஹத்யு என்றும், அதே போன்று பொதுவாக துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது தினத்திலே அறுக்கப்படக்கூடிய அந்த பிராணிகளுக்கு உலுஹிய்யா என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு பெயர்களை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜுக்காக பிராணிகளை வகைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆடாக இருந்தாலும், மாடாக இருந்தாலும், ஒட்டகமாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள், அவைகளுக்கென்று ஒரு அடையாளமிட்டு என்ன செய்வார்கள், அதை வகைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடுகளை வேறுபடுத்தக்கூடிய விதத்தில் அவர்கள் என்ன செய்யவில்லை, அதிலே எந்த ஒரு அடையாளத்தையும் போடவில்லை. அதாவது கீறலையோ அல்லது ஏதேனும் பதிப்பதையோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லை. மாறாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடுகளுடைய கழுத்திலே வளையங்களை தொங்கவிடக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பலிப்பிராணிகள், அதாவது குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிகளுக்கு குர்பான் கொடுப்பதற்கு நியத்து வைக்கக்கூடியவர்களுக்கு சில விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராமாக்கி இருக்கிறான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதுபோன்ற எந்த விஷயங்களும் ஹராமாக்கப்படவில்லை என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தை வேறுபடுத்தும் போது, அதை தனியாக அவர்கள் பிரித்து அடையாளப்படுத்தும் பொழுது அதனுடைய கழுத்திலே என்ன செய்திருக்கிறார்கள், வளையங்களை தொங்க விட்டிருக்கிறார்கள். அது அல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய திமில்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிதாக என்ன செய்வார்கள், ஒரு கீறலை போட்டு விடக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்துவார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயலாக இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த குர்பானி பிராணிகளை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை முன்கூட்டியே என்ன செய்வார்கள், மக்காவிற்கு அனுப்பி வைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதற்கென்று பொறுப்பாளிகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்திருக்கிறார்கள். அவ்வாறு அந்த பொறுப்பாளிகளிடத்தில் சில கோரிக்கைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைத்து என்ன செய்கிறாங்க, அவைகளை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த விலங்குகளை பொறுத்த வரைக்கும் போகின்ற வழியில் பலகீனப்பட்டு அவைகள் இறக்க நேர்ந்தால், அவைகள் இறப்பதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்து விடுங்கள், அதை அறுத்து விடுங்கள். அறுக்கக்கூடியவர் என்ன செய்யக்கூடாது, அதிலிருந்து எதையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதை மக்களுக்கு முழுவதுமாக பகிர்ந்து விட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் தோழர்களுக்கு மத்தியிலே ஹதியு கொடுக்கக்கூடியவர்கள் கூட்டு சேர்ந்து கொள்ளலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நடைமுறையை வழங்கினார்கள். அதாவது ஹஜ் செய்யக்கூடியவங்க 7 நபர்களாக சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை என்ன செய்யலாம், குர்பானி கொடுக்கலாம். அதே போன்று ஒரு 7 நபர்கள் சேர்ந்து என்ன செய்யலாம், ஒரு மாட்டை குர்பானி கொடுக்கலாம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்தார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில், அதாவது ஒருவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவருக்கு அந்த பலிப்பிராணி மட்டும்தான் இருக்கிறது, வேறு எந்த பிராணிகளும் என்ன செய்யலை, பிரயாணப்படுவதற்கு இல்லை என்று சொன்னால், அதில் ஏறி பிரயாணம் செய்வதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அனுமதி வழங்கி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் ஹதியுக்குண்டான அந்த பிராணிகளை இழுத்து செல்வதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒட்டகத்தை என்னதான் செஞ்சிருக்கிறாங்க, நின்ற நிலையில் அதை என்ன செய்திருக்கிறார்கள், அறுத்திருக்கிறார்கள். அவ்வாறு ஒட்டகத்தை நிப்பாட்டி வைத்திருக்கும் பொழுது அதனுடைய முன்கால்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி வைத்து நின்ற நிலையிலேயே என்ன செய்வார்கள், அதனுடைய கழுத்தை அறுப்பார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டினுடைய அந்த கன்னத்தின் அகன்ற பகுதியில் தங்களுடைய பாதத்தை வைத்து அதற்கு பிறகு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சமூகத்திற்கு, உம்மத்திற்கு ஹதியுவிலிருந்தும் அதே போன்று உதுஹியாவில் இருந்தும் சாப்பிடுவதற்கும் சேகரித்து வைப்பதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் குர்பானி பிராணியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுவதுமாக என்ன செய்து விடுவார்கள், பகிர்ந்து விடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். சில நேரங்களில் தாங்கள் விரும்பியதை என்ன செய்திருக்கிறார்கள், அந்த குர்பானி பிராணியிலிருந்து எடுத்து சென்றிருக்கிறார்கள், அதை சேமித்து வைத்திருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவினுடைய ஹதியுவை, அதாவது உம்ராவிற்காக கொண்டு வரப்பட்ட அந்த குர்பானி பிராணிகளை மர்வாவில் வைத்தும் அதே போன்று கிரான், அதாவது ஹஜ் கிரான் செய்யக்கூடிய அந்த நபர்களுடைய குர்பானி பிராணியை மினாவில் வைத்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுத்திருக்கிறார்கள். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டலாக இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நிலையிலும், அதாவது குர்பானியை அறுக்கக்கூடிய நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் அணிந்தவர்களாக இருக்கவில்லை. இஹ்ராமை களைந்ததற்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த குர்பானி பிராணியை அறுக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் உதயமாவதற்கு முன்னர் எந்த பிராணியையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுப்பதற்கு அனுமதிக்கவில்லை என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஹஜ்ஜோடு தொடர்புடைய ஹதியு என்று சொல்லக்கூடிய அந்த குர்பானி பிராணியை அறுக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்பாடு இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுஹியா எவ்வாறு கொடுத்திருக்கிறார்கள், அதனுடைய நடைமுறைகள் என்ன என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் என்ற செய்திகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காலகட்டத்திலும் இந்த உதுஹியா கொடுப்பதை கைவிட்டதில்லை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி இறுதி காலத்தில் தான் என்ன செய்கிறார்கள், ஹஜ் செய்கிறார்கள். அதற்கு முன்னால் உள்ள வருடங்களில் எல்லாம் இந்த ஹஜ்ஜினுடைய காலகட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுஹியா கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த உதுஹியாவை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றியதற்கு பிறகு என்ன செய்கிறாங்க, இந்த கடமையை நிறைவேற்றுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதிலே ஆடுகளை அறுத்திருக்கிறார்கள். அதே போன்று ஐயாமு தஷ்ரீக்கினுடைய நாட்களில் இந்த குர்பானியை கொடுக்கும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதியும் அளித்திருக்கிறார்கள். அப்போ இந்த தினங்களில் இந்த குர்பானியை நிறைவேற்றுவது அந்த கடமையின் மீது நியத் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் மீதும் கடமையாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் ஒருவர் குர்பானி கொடுத்தால் அது சாதாரண ஒரு வழிபாட்டையே சார்ந்ததாக இருக்கும். அது குர்பானியுடைய உதுஹியாவுடைய வழிபாட்டில் வராது, உதுஹியாவில் அடங்காது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். பெரும்பாலும் என்ன செய்ய வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் என்னவென்று சொன்னால் பெருநாள் தொழுகை நிறைவேற்றியதற்கு பிறகுதான் நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த குர்பானி பிராணியை நாம் அறுக்க வேண்டும். அதுதான் உதுஹியாவுடைய அந்த இபாதத்தில் ஈடுபடும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி பிராணிகளை பொறுத்த வரைக்கும் ஆடாக இருந்தால் 6 மாதம் நிரம்பிய குட்டியாக இருக்க வேண்டும்.
6 மாதத்துக்கு குறைவாக இருக்கக்கூடியவற்றை நாம் என்ன செய்யக்கூடாது? உலஹியா பிராணியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாடாக இருந்தால் 5 வருடங்களை பூர்த்தி செய்ததாக இருக்க வேண்டும், 5 வயது கொண்டதாக இருக்க வேண்டும். 5 வயதுக்கு குறைவான மாடுகளை என்ன செய்யக்கூடாது? நீங்கள் குர்பானி கொடுக்கக்கூடாது. ஒட்டகமாக இருந்தால் 3 ஆண்டுகளை நிறைவு செய்தவையாக இருக்க வேண்டும். அதற்கு குறைவானதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உலஹியாவாக கொடுக்கக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலஹியா பிராணியை பொறுத்த வரைக்கும் குறைகளற்ற நல்ல பிராணிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இத்தகைய குறைகளெல்லாம் அவற்றிலே இருக்கக்கூடாது என்று அறிவுரையும் வழங்கியிருக்கிறார்கள். அதாவது காது அருந்ததாக, கொம்பு உடைந்ததாக, ஒற்றை கண் உள்ளதாக, அதே போன்று கால் உடைந்து இருக்கக்கூடிய பிராணிகள், அதே போன்று எலும்பு முறிந்து இருக்கக்கூடிய பிராணிகள், இவற்றையெல்லாம் உலஹியா கொடுப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்போ உலஹியா கொடுக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிராணிகளை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வழிகாட்டல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலஹியா கொடுக்க நாடி இருக்கக்கூடிய ஒருவர் அதை நிறைவேற்றும் வரைக்கும் அவர் என்ன செய்யக்கூடாது? துல்ஹஜ் மாதம் ஆரம்பித்ததில் இருந்து அவர் உலஹியா கொடுக்கின்ற வரைக்கும் அவர்களுடைய நகம் முடிகளை களையக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். அவர்கள் உலஹியா கொடுத்ததற்கு பிறகு தங்களுடைய முடியையும் நகத்தையும் களைய வேண்டும் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறையாக இருக்கிறது. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலஹியா பிராணியை தொழுகை திடலிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுத்திருக்கிறார்கள். அதாவது தொழுகையை முடித்துவிட்டு அந்த திடலிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிராணியை என்ன செஞ்சிருக்கிறாங்க? அறுத்து தங்களுடைய உலஹியாவை நிறைவு செய்திருக்கிறார்கள் என்பதும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டியது. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் தனக்காகவும் அதே போன்று குடும்ப அங்கத்தினர் அதிக எண்ணிக்கை உடையவராக இருந்தாலும் அல்லது குறைவான எண்ணிக்கை உடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லோருக்கும் ஒரு ஆடு போதுமானது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஒரு ஆடு ஒரு குடும்பத்திற்கு போதுமான உலஹியாவாக இருக்கிறது என்பதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டலாக இருக்கிறது. அப்போ இத்தகைய செய்திகள் எல்லாம் உலஹியா சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். அடுத்ததாக அகீகா என்று சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை இருக்கிறது. இதுவும் என்னது? பிராணிகளை அறுத்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதை பொறுத்த வரைக்கும் இது எதற்காக செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும் பட்சத்தில், உங்களுக்கு குழந்தைகள் பிறந்தால் அதற்காக அதனுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக நீங்கள் அகீகா கொடுக்க வேண்டும். இந்த அகீகாவை பொறுத்த வரைக்கும் குழந்தை பிறந்து 7வது நாளில் அதற்கு மொட்டை அடித்து பெயர் சூட்டி அதற்காக என்ன செய்வது? ஒரு பிராணியை அறுத்து மக்களுக்கு ஏழைகளுக்கு கொடுப்பது இது நபி வழியாக இருக்கிறது. இது அல்லாமல் மற்ற தினங்களையும் என்ன செய்யலாம்? இதை நிறைவேற்றலாம். 7வது நாள் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய ஒரு நாளாக இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த அகீகாவை பொறுத்த வரைக்கும் ஆண் குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கு 2 ஆடும், பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆடும் அறுத்து என்ன செய்ய வேண்டும்? ஏழைகளுக்கு வழங்க வேண்டும். அதிலிருந்து நீங்களும் புசித்துக் கொள்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். இப்படி இத்தகைய வேறுபாடுகள் இந்த சட்டங்களிலே இருக்கிறது. இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டலாக இருக்கிறது. யார் இந்த இபாதத்துகளை செய்வதற்கு ஆட்படுகிறார்களோ அவர்கள் இத்தகைய நடைமுறைகளை, சட்டதிட்டங்களை கவனத்திலே கொண்டு அவைகளை நிறைவேற்ற வேண்டும். அதன் அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அந்த இபாதத்துகளை ஏற்றுக்கொண்டு நல்ல முறையில் கூலி வழங்கக்கூடிய நிலையை நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்த வேண்டும். அதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.